ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यं पेज नंबर 223 மேல டாப் பாஷ்யம். யுக்தாயாத பிக்ஷாச்சர்யம் சரந்தி. மேல சான்ஸ்கிரிட் பாஷ்யம் படிக்கிறேன். தஸ்மாத் சந்நியாசமேஷாம் தபசாமிதி ரிக்தமாகுஹு ஞாஸ ஏவாத்யே ரேச்சயத் இதி न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके मृतत्वमानशुः इति च ब्रह्मचर्यादेव प्रव्रजेत इत्याद्याः ஸ்ருதயः. ஸ்ருதியிலிருந்து பகவான் இவர் சங்கராச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்கிறார். ஸ்ருதி உபனிஷத்துக்களிலிருந்து கொட்டேஷன் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் எதுக்கு கொட்டேஷன் கொடுக்கிறாரு? இப்போ அவனுடைய பூர்வபக்ஷோட வாதம் ஸ்ரௌத்த கர்மம், ஸ்மார்த்த கர்மம் பிளஸ் ஞானம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப அவங்க கஷ்டப்படுறதுனால, ஆமா ஆல்ரெடி பஞ்சமகா யக்னங்கள், ஃபேமிலி பேர்டன், சொசைட்டி பேர்டன் இத்தனையும் தாங்கிட்டு இந்த 3ஐயும் செஞ்சு அதிகமா எஃபர்ட் போடுறதுனாலதான் அவங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுவார். சன்னியாசிகள் அவ்வளவு பிரயத்தனம் எஃபர்ட் போடாதனால அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, இவங்களுக்கு தான் மோட்சம் அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மறைமுகமா சொல்லிட்டார். அப்புறம் இவர் சன்னியாசி சும்மா இருப்பாரா? சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு? நீ சொன்னது ஒரு ப்ரூஃபோட பிரமாணத்தோட நீ சொல்லணும். ஸ்ருதியிலிருந்து ஒரு பிரமாணம் எடுத்து ஒரு கொட்டேஷன் எடுத்து இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, நீ பைத்தியக்காரனாட்ட நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லிட்டு இருக்கிற. இப்ப நான் பாரு, நீ சொன்ன கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உபனிஷத்துல இருக்குது, ஸ்ருதயா ஸ்ருதியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மிருதியிலையும் கொட்டேஷன் வருது, ஸ்ருதயா அப்படியே டக் 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 டக்குன்னு போயிட்டு இருப்பார் சங்கராச்சாரியர். அப்ப அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருந்தா தானே ஒரு விஷயத்தை நீங்க கோட் பண்றீங்க, திருக்குறளை கோட் பண்றீங்க அப்படின்னா திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க அது கொட்டேஷன்ல பேசும்போது கொட்டேஷன்ல கொண்டு வர முடியும். அந்த மாதிரி சங்கராச்சாரியார் கொட்டேஷன் வரிசையா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்ருதியில் இருக்கிற கொட்டேஷன் கொடுக்கிறாரு. என்ன சொல்லிடுறாரு? அவ்வாறு அல்ல, ஏன்னா நீ சொல்ற மாதிரி அல்ல. ஞான கர்ம சமுச்சயம் தான் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கிடையாது. ஞான கர்ம சமுச்சயம் தான் ஞானத்தை, அதுதான் மோட்சத்தை கொடுக்கணுங்கிறது ரெண்டாவது நீ சொல்ற மாதிரி கிடையாது, கிரகஸ்தாக்கு மட்டும்தான் மோட்சங்கிறது எங்கேயும் ஸ்ருதியில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் பாத்தீங்கன்னா மட்டுவதற்கா யுக்தாயாத்த பிக்ஷாச்சர்யம் சரந்தி. ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் ஃப்ரம் பிருகதாரண்ய உபனிஷத்து 3வது சாப்டர்ல. யுக்தாயாத்த பிக்ஷாச்சர்யம் சரந்தி, அதத்தான் உங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் அதை போட்டிருக்காங்க. அது எங்கேன்னு போடல, பிருகதாரண்ய உபனிஷத்து கீழே சான்ஸ்கிரிட்ல போட்டிருக்காங்க, தமிழ்ல போடல, நீங்க தான் எழுதிக்கணும். பிருகதாரண்ய உபனிஷத்துல இறைவன் என்ன சொல்றாரு? யுக்தாயாத்த பிக்ஷாச்சர்யம் சரந்தி. இப்போ சன்னியாசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் சன்னியாசம் பார்த்திருக்கோம். ஒண்ணு விவிதிஷா சந்நியாசம், இன்னொன்னு வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் என சன்னியாசத்தை பத்தி விக்ஷாம் சரந்தி சொல்றதுனால சன்னியாசத்தை பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு புரிஞ்சுக்க முடியுத.
பிக்ஷான் சரந்தினா சன்னியாசிகள் தான் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுக்கு இறைவன் பெர்மிஷன் கொடுத்துருக்க. கிரகஸ்தாலாம் பிக்ஷை எடுக்க கூடாது. பிரம்மச்சரி எடுக்கலாம், இதுங்க எடுக்கலாம், இவங்க எடுக்கக்கூடாது. கிரகஸ்தாக்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. அவங்க மற்றவங்களுக்கு எஸ் வானப்பிரஸ்த கூட எடுக்கலாம், அதுவோட அலோடு. கிரகஸ்தா எடுக்கவே கூடாது. இப்போ அந்த 2 சன்னியாசம் எந்த சூழ்நிலை அவன் எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் விவிதிஷா சன்னியாசி. அந்த சன்னியாசத்தை எப்ப எடுக்கிறாங்க? வீட்டுல உட்காந்து என்னால படிக்க முடியல, அதற்குண்டான சூழ்நிலை வீட்டுல எனக்கு அமையல, சோ படிக்கிறதுக்காக நான் வீட்டு விட்டு போறேன். போய் குரு கிட்ட அந்தேவாசி குருவோடவே இருந்து அவர் கொடுக்குற சாப்பாட்டை துணிமணிய வாங்கிக்கிட்டு என்ன கிடைக்குதோ அதால வாழ்ந்துகிட்டு படிப்பு தான் முக்கியம். லௌகிக விஷயங்கள் அதை எடுக்கிறான்னாவே பாருங்க, கிட்டத்தட்ட நச்சிகேதஸ் மூடு. நான் உனக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசா, அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம், எனக்கு அது பெருசெல்லாம் வேண்டாம். நீ சொல்றிய நீ நினைக்கிற வரைக்கும் ஆயுள் வாழலாம், நீ உலகத்துக்கு ராஜாவாகலாம், என்னென்ன நவரத்னமால வேணுமோ, என்ன வேணும் அது வேணும், எல்லாம் ரொம்ப சிறப்புடையதா தர்றேன், அவ்வளவு சிறப்புடையதா, எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. அந்த வைராகியம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திங்கிங்கே ஃபர்ஸ்ட் வரும். என்ன இங்க இருந்தா, அதாவது லௌகீக விஷயங்களுக்கு பின்னால போறதுனால நானு சம்சாரத்திலிருந்து விடுபட முடியாது, துக்கத்திலிருந்து விடுபட முடியாது, நான் இதை விட்டுட்டு போய் அந்த ஞானத்தை பெற்றாதான் வாழ்க்கைங்கிறது இறைவன் நமக்கு அதுக்காக தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த திங்கிங்கே வரும். நாம வீட்டுட்டு போய் படிக்கலாம். வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறது வேறீங்க, 10ஓட 11 செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம. 10ஓட 11 இது இதுதான் வாழ்க்கை. அந்த இடம் முடிவு பண்றதுக்கே பூர்வ ஜென்மத்துக்கு புண்ணியம் அவங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க யாரு? விவிதிஷா என்ன கத்துக்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் போய் குரு கிட்ட போய் சன்னியாசி எடுத்துக்கிட்டு போய் உட்கார்ந்து படிக்கிறேன். ஏன்னா சன்னியாசி எடுத்தீங்கன்னா டெய்லி 2 போன் கால், ஒரு அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்து, ஏன்டா வாழ்க்கை இப்படியாடா போய் தொலைப்ப, நாங்கெல்லாம் பாரு அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் நீ பாரு அப்படிங்கிறத அந்த கட் பண்றதுக்காகத்தான் என்ன பண்றது, உறவுகளிடமிருந்து விடுபடணுங்கிறதுக்காகத்தான் படிக்க. ஞானம் பெறுவதற்கு முன்பே குரு கிட்ட போய் சேரும் போது எடுத்துக்கிற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். அடுத்தது போறாரு, கத்துக்கிறாரு, ஞானத்தை பெறாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பிராரத்தமோ அது பிரகாரம் வாழ்க்கை அமைச்சுக்குவார். குரு கூடவே இருப்பாரு, இல்ல குரு விட்டு வெளியில தனியா கிளாஸ் எடுக்கிறது, இல்ல சோசியல் ஒர்க்கு, எப்படி வேணா இருக்கலாம். அடுத்து என்ன சொன்ன? வித்வத். வித்வத் சன்னியாசிங்கிறது ஞானத்தை பெற்றதற்கு பிறகு நிதித்தியாசனத்துக்காக எடுத்துக்கொள்கிற சந்நியாசம் தான் வித்வத்து. ஞானமெல்லாம் பெற்றாச்சு, பட் அந்த நிதித்தியாசனத்துக்காக அவங்க பாருங்க அந்த சன்னியாசை எடுத்துக்கிட்டு அந்த டெய்லி பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரம், அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த நிதித்தியாசன மனநம் சிரவண மனநம் போற வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, டெய்லி பூஜை புனஸ்காரம் கிரகஸ்த ஆசிரமத்துல பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா நிதித்தியாசனம் என்னால வீட்டுல பண்ண முடியல. இவரு யாக்னவல்லிக்கு ரிஷி அப்படிதான் எடுத்துட்டு போவார். 2 ஒய்ஃபிட்டி சொல்லிட்டு நான் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு யாக்னவல்லிக்கு எக்ஸாம்பிள். வேற அவரு வித்வ சன்னியாசிக்கு எடுத்துட்டு அவர் போயிடுவாரு. ஏன்னா வீட்டுல இருந்து எனக்கு கடமைகள் எல்லாத்தையும் பூஜை புனஸ்காரம் கர்மங்கள் அக்னி கோத்திரம் நெய் எத்தனை விக்கிரஸ்த காச பஞ்சமகாய அப்பப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு எங்க வீட்டுல என்ன டைம் இல்ல, நிதித்தியாசனத்துக்கு டைம் இல்ல. அப்படி எடுத்துக்கிறவங்க வித்வத் சந்நியாசம். ஆஃப்டர் கெட்டிங் ஞானம் நிதித்தியாசனத்துக்காக எடுத்துக்கிறது. அந்த அப்படியும் குரு அவருக்கு சன்னியாசம் கொடுப்பார். குருங்கிறவங்க தான் சன்னியாசம் கொடுக்கணும், நாமளே எடுத்துக்கிறது இல்லைங்க. நாமளே போய் ஒரு காவி துணி வாங்கி கட்டிக்கிறது அல்ல, ஒரு குருவானவர் கொடுக்கணும். அப்ப பாருங்க, குரு யாரு கொடுப்பாரு? ஒன்லி குவாலிஃபைட் பர்சன். சும்மா எல்லாம் கிருஷ்ணர் கொடுத்தாரா, அர்ஜுனா போப்பா இந்த காவி வேஷ்டி கொடுக்குறேன் உனக்கு நான் என்ன சொல்ல, ஓம் பூஹு சந்நியஸ்தம்மயா, ஓம் புவஹ சந்நியஸ்தம்மயா, ஓம் சுவஹ சந்நியஸ்தம்மயா, ஓம் பூஹு புவஹ சுவஹ சந்நியஸ்தம்மயா. ஒரு குளத்துக்குள்ள நின்று எல்லாம் பஞ்சபூதங்கிட்ட சொல்லிட்டு ஏன் கொடுக்கல? அவரு நாட் குவாலிஃபைட், கொடுக்க மாட்டாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் என்னமோ
நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் குவாலிஃபை இல்லாம கொடுக்க மாட்டாங்க. அப்போ குவாலிஃபை ஆக 2 விதமா போலாம். ஒண்ணு விவிதிஷா, அவனுக்கும் கொடுப்பாரு குரு. இன்னொன்னு வித்வத், நிதித்தியாசனத்துக்காக வீட்டு விட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் கடமைகள் எதுவும் கிடையாது. அதுக்காக போறோம். இது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க. ஏன்னா இவர் கோட் பண்றாரு. ஏன்னா பிரச்சனையே வந்து சன்னியாசிக்கு என்ன கிடையாது. இவன் என்ன சொல்லிட்டான், ஞானம் கிடையாது. ஏன்னா கிரகஸ்தாக்கள ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனாலதான் எங்களுக்கு வந்து ஞானம் எங்களுக்கு தான் உங்களுக்கு இல்ல. அப்ப இவர் என்ன பண்ணும், சன்னியாச ஆசிரமத்தை அங்க என்ன பண்றாரு, நிலைநாட்டி ஆகணும். இட் இஸ் ஒர்த்தி, இட் இஸ், அதுதான் வந்து கஷ்டம். அது அது வந்து ஒரு பெரிய விஷயம். சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னால, சரி சன்னியாசம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தினாலையும் முடியாது, முடியணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அவர் நிலைநாட்டுறார். அப்ப என்ன சொல்றாரு, யுத்தாயாத்த பிக்ஷாச்சரியம் சரந்தி. அப்போ யுக்தாத் என்னத்த மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க, புத்திர எல்லா ஏக்கங்களையும் அவங்களுக்கு வந்து என்ன ஏக்கங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் போய் கத்துக்கணும்னு போய் முடிவெடுத்து போய் குரு கிட்ட போய் தன்னியாசம் வாங்குற விவிதிஷா, நாம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், புத்திர ஏஷ்னாவோ, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையோ, அல்லது லோகம், நாம இறந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணுனா அந்த லோகம் போலாம், இதை பண்ணுனா இந்த லோகம் போலாம், பிரம்மலோகம் போலாம், சொர்க்கம் போலாங்கிற ஆசையும் அவங்களுக்கு கிடையாது. குழந்தையை பெற்று நல்லபடியா வளர்த்தி நம்ம பெரிய குடும்பம் ஆகணுங்கிற ஆசை, ஏஷனா திரயத்தை விட்டவர்கள். மக்களாசை, பொருளாசை, உலக ஆசை என்ற மூவகை ஆசைகளை விட்டு, யுத்தாய, அதை எல்லாத்தையும் விட்டு எதை எடுத்துக்கிறாங்க, பிக்ஷாம் சரந்தின்னு எழுது, பிச்சை எடுத்து உண்டுதல் ஒன்லி சன்னியாசிகள் மட்டும்தான் பிச்சை எடுக்கிறதுக்கு அலௌடு, மத்தவங்கள. அப்ப என்ன இன்டைரக்டா பிக்ஷாம் சரந்தின்னு என்ன அர்த்தம், அவன் சந்நியாசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவன் சந்நியாசம் எடுக்க முடியும். மனதுக்குள் ஆசைகளை வைத்துக் கொண்டு ஒரு நாள் ஒருத்தனால சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டாலும் அது சக்சஸ் ஆகாது. மனமெல்லாம் என்ன இருக்கும், சுவாமி தான் சொல்லுவாரு, சன்னியாசம் கொடுத்து உட்கார வச்சுட்டா காலையில எந்திரிச்சோன்ன நாம ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா அம்மா போட்ட காஃபியில இருந்து ஞாபகம் வரும். காலை எந்திரிச்சோன்னா அம்மா கொடுத்த காஃபி, பெட் காஃபி அம்மா எழுப்பி எப்படி கொடுத்தாலே, இங்க வேற எந்திரிச்சு ஏன்னு கேட்கறக்கு ஆள் இல்லை. யாராவது வந்து அங்க வந்து எழுப்பிடுவாங்களா, எந்திரிச்சு காஃபி டைம், யூ கோ அண்ட் கெட் காஃபி, நோ காஃபி. எல்லாம் குளிச்சுட்டு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு டீன் எல்லாம் முடிச்சு தண்ணி அடிச்சு குடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் போய் அக்ரஹாரம் போய் 2 வீட்டுல சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அப்புறம் குரு சாப்பிட்டுட்டு மிச்சத்தவர் ஆளுக்கு ஒரு கையில ஓடுவாரு. அது 2 கை வருமா 3 கை எண்ணம் வருமா தெரியாது, அது மட்டும்தான் சாப்பிடணும். மாமி அங்க எவ்வளவு போட்டாலும் அவ்வளவுதான், அதை ஷேர் பண்ணிக்கணும். அதை சாப்பிட்டு மறுபடியும் என்னது கிளாஸ் உட்காந்து கவனிக்கணும். புரிஞ்சுங்களா, ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு தான், அங்க 3 வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வேளைதான் முக்காவாசி பேத்துக்கு, அது ஒரு வேளை சாப்பாடு தான். அப்ப நைட்டு பசிக்கலீனா நிறைய பேர் சொல்றது, வயிறு நம்ப சாப்பிடலாம் தூக்கம் வராது. எத்தனை அடிக்டே இருக்கும் தெரியுங்களா. நைட் சாப்பிடலன்னா தூக்கம் வராது, ஃப்ரூட் சாப்பிட்டா தூக்கமே வர்றது இல்ல, நல்லா 2 இட்லி போட்டா தான் தூக்கம் வருது. இதுக்கு எல்லாம் அடிக்ட் ஆயிருக்கும். எல்லாத்தையும் அவன் விடுறான்னா சாதாரண விஷயங்கள் சரிங்களா. ஏதோ அந்த வைராக்கியத்தை பெறாமல் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இந்த சொசைட்டில பண்ற ராவடினால நல்ல சன்னியாசி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மள தெரியாம கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. பெண் வாடையே அடிக்கக்கூடியது, கிட்டையே வர முடியாது. அம்மா கடிச்ச சாப்பாடு தங்கச்சி அக்கா தங்கச்சி ஒருத்தரையும் அந்த பெண் வாடையே கிட்ட வராது. சோ அந்த கிட்டக்கு இவங்களும் போகக்கூடாது, அவங்களும் வரமாட்டாங்க. அம்மா தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. சோ அது வந்து ஒரு உன்னதமான வாழ்க்கை சரிங்களா. நம்மளால வாழ முடியாட்டி பரவாயில்ல, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ அப்படி இப்ப யாரு சொல்லிட்டு சன்னியாசத்தை பத்தி யார் சங்கராச்சாரியே சொல்லிட்டு வர்றாரு. அப்படி அவன் என்ன பண்றான், பிக்ஷாம் சரந்தி, போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறதுக்கு எல்லா ஆசிரியர்களை விட்டுட்டு பிச்சை எடுத்து அவன் சாப்பிட பழகுறான். அவன் வந்து அவ்வளவு சன்னியாசிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. எல்லா வேலையும் விட்டுட்டு போய் ஜாலியா இருக்கிற மோட்ல தானே அவரு பேசுறாரு. அப்படி கிடையாது. மனசுக்குள்ள அவனுக்கு இவ்வளவு வைராகியம் இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவன் வாழ்றான். அந்த சன்னியாசி உத்தமன். இதத்தான் அவர் சொல்றாரு. அவன் வந்து நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட், அவன் உத்தமன். உன்னை விட அவனுக்கு வைராகியம் முதல்ல வந்துருச்சு, அதனால அவன் எல்லாம் தேவையில்லைன்ட்டு போயிட்டாரு. அடுத்த கொட்டேஷன், தஸ்மாத் ஞாசமேஷாம் தபசா மதிரித்த மாஹுஹு. இது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஆகையால்
எல்லா தபஸை காட்டிலும், தஸ்மாத்து எல்லா தபஸை காட்டிலும் இந்த சந்நியாசம் என்பது சிரேஷ்டமான தவம் என்று கூறப்படுகிறது. இப்போ இது ஏன் தவம், இப்ப நான் சொல்லும் போது தெரியும் அது ஒரு தவம். வாழ்க்கையில் அது என்னது? சந்நியாசம் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு தவம். இஷ்டப்பட்டுதான் அவன் என்ன பண்றான், அங்க போய் கஷ்டப்படுறான். அது ஒரு டெபினேஷன் அங்க ஆயிரும். எல்லா ஃபேமிலியோ, சாப்பாடுல இருந்து, துணிமணில இருந்து, இப்ப எடுக்கிற இடத்துல இருந்து, என்ன சொல்றது, வாழ்க்கை லைஃப் ஸ்டைல அங்க என்ன பண்ணிடுறான்? தவம். 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தவன் ஒரு வேளை சாப்பிடுறான்னா அது என்னது? தவம். தனக்கு வேணுங்கிறத கேட்டு, அம்மா 2 தோசை இன்னைக்கு போடு, இன்னைக்கு இந்த குழம்பு வை, அந்த குழம்பு ஒன்னும் கேட்க முடியும். என்ன கிடைக்குது மாமி அதை தான் பிக்ஷை எடுத்து சாப்பிடுறோம். ஆச்சுங்களா? சோ தவம். அவர் என்ன சொல்றாரு? எத்தனையோ தவங்கள் இருக்கு. இது மௌன விரதம், ஏகாதசி விரதம், எத்தனையோ விரதங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. எல்லா விரதத்தை காட்டிலும் சந்நியாசம் விரதம் சிரேஷ்டம். சிரேஷ்டம் என்ன? நம்பர் 1 சம்யக்கு ஞாசம். அடுத்தது சிரேஷ்டமானது என்று உபனிஷத்து கூறுகிறது. அடுத்தது ந கர்மனா. இது நாம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ந கர்மனா ந பிரஜயா தனேன யாக்கே நைக்க அமிர்தத்துவமா நசுகோ. அது அந்த உபனிஷத்து கொட்டேஷன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாராயண உபனிஷத்து. நான் இந்த 2 எங்கிருந்து வருதுன்னா நாராயண உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 கடைசி 2 கொட்டேஷனும் நாராயண உபனிஷத்து. இப்போ அந்த உபனிஷத்துல என்ன சொல்றாங்க? அடுத்தது ந கர்மனா ந பிரஜையா. நாராயண உபனிஷத்து என்ன சொல்லுது? நீ கர்மத்தினாலேயோ, ந கர்மனா ந பிரஜையா, குடும்பத்து குழந்தைகளாலேயோ அல்லது பணத்தினாலேயோ அல்ல அடைய முடியாது. தியாகே எல்லாத்தையும் தியாகம் பண்றதுனால மட்டும்தான் அமிர்தத்துவம், மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்லுது. அப்படிங்கிற கொட்டேஷன் 3வது நாராயண உபனிஷத், மகா நாராயண உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து இவர் கொட்டேஷன் கொடுக்கிறாரு. 3வது கொட்டேஷன். அடுத்து 4வது கொட்டேஷன் எங்க? பிரம்மச்சரியா தேவ பிரவ்ரஜேத், ஜாபால உபனிஷத்து. 4வது கொட்டேஷன் ஃப்ரம் ஜாபால உபனிஷத்து. ஃபர்ஸ்ட் பிருகதாரண்யம், அடுத்தது நாராயண உபனிஷத்து மகாநாராயணம், 3வது மகாநாராயண உபனிஷத்து, 4வது ஜாபால உபனிஷத்து. 4மே உபனிஷத் கொட்டேஷன். ஜாபால உபனிஷத்துல என்ன சொல்லுது? பிரம்மச்சரியா தேவ பிரவ்ரஜேத்து, பிரம்மச்சாரியா ஆசிரமத்தில் இருந்தே சந்நியாசம் கொள். அங்க என்ன சொல்லுது? வெரி கிரகஸ்தா போய் வரதை விட ஜாபால பண்ணி நீ டைரக்டா போயிரு. இஃப் யூ கெட் குவாலிஃபிகேஷன் எனஃப், டைரக்டா நீ போயிரு. எங்க பிரம்மச்சரியத்திலிருந்து நீ இதுக்கு போயிரு. உபனிஷத் சொல்லுது இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் எனஃப், குரு கொடுக்குறேன்னாரு, யூ ஆர் குவாலிஃபைட் எனஃப்னா தான் கொடுக்க போறாரு. கொடுத்தாரு. நான் என்ன பண்ணிருந்தீங்க? பிரம்மச்சரியத்திலிருந்து நீயே போயிரு. ஏன்னா நிறைய பேரு கிரகஸ்த ஆசிரமத்தை ஒரு எதிர்ப்பு இருக்குங்க. கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு தான் சன்னியாசத்துக்கு போகணும்னு ஒரு குரூப் இருக்குது. ஏன்னா அது இயற்கைக்கு முரண்பட்டதே. நீ எடுத்தோன்னா பிரம்மச்சரியத்திலிருந்து நம்ம எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு அது தப்பு அப்படிங்கறத ஜாபால உபனிஷத்து நெகேட் பண்ணுது. அப்படி கிடையாது. இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் எனஃப் and guru is ready to give you sannyasam, it is better, it is the best to go from brahmacharyam to sannyasam. கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள வராமல் நீ சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இறைவன் பர்மிஷன் மனிதர்களுக்கு கொடுத்து இருக்கிறார். இது யாராவது ஃபோர்ஸ் பண்ணி பண்றது எதுவும் கிடையாது. இறைவன் பர்மிஷன். இஃப் யூ ஆர் என்ன அண்டர்லைன் பண்ணிக்கணும், இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் எனஃப், போன ஜென்மத்திலே கர்மயோகம் எல்லாம் பண்ணி விவேகத்தை எல்லாம் பெற்று வைராக்கியத்தை எல்லாம் பெற்று ஒரு குரு கிட்ட போய் படிச்சு பாதியில ஏதோ ஒரு காரணத்தினால தவறுனவங்கனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பிரம்மச்சரியத்திலிருந்து நேராக போய் லைஃப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். சந்நியாசம் எடுக்கிறது பெருசு இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த சந்நியாச வாழ்க்கை ஆனந்தமாக அனுபவித்து வாழ முடிகிறவங்க தான் they can enjoy the சந்நியாசம். இங்க வைராகியம் இல்லாம, விவேகம் இல்ல, வைராகியம் எல்லாம் கேட்ட அந்த வாழ்ல உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டுலயும் வீக்கு படுத்து எல்லா விஷயங்களுக்கும் அடிக்ட் ஆயிருக்கிறவங்க அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க,
முடிஞ்சது கதை. அப்புறம் என்ன ஆகும்? உள்ள இருக்கிற வாசனை புதக்குன்னு வெளியே வரும். அம்மா சுட்ட தோசை நான் வரும். அங்க போனா தோசைங்கிற பேச்சே கிடைக்காது. அப்ப அது ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு தோணும். ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னா காசு வேணும். ஹோட்டல்காரன் சும்மா கொடுக்க மாட்டான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம போய் எந்த வேலைக்கு எவனும் நம்மளை சேர்த்திக்க மாட்டான். வா உனக்கு காலையில இருந்து 2 மணி நேரம் வேலை தரேன், மாசான ஒரு 2000 தரேன், 3000 தரேன், எவனு வேலைக்கும் சேர்த்திக்க மாட்டான். மொத்தத்துல நமக்கு தோசை சாப்பிட்டாகணும். என்ன பண்றது? காசு வேணும். எப்படியோ ஒரு வழியில காசை பெறுவோ முடிவு பண்ணிடுவா. எப்படியோ ஒரு வழியில திருட்டுத்தனமா என்ன பண்ணி ஆகணும்? கையில ஒரு 20 ரூபா இருந்தா தான் போய் தோசை, 100 ரூபா இருந்தா தான் தோசைன்னா ஃபர்ஸ்ட் ஆசை அந்த 100 ரூபாய்க்கு வரும். அந்த தோசையின் அந்த சாப்பிடணுங்கிற அது சின்ன ஒரு ஆசைய ஃபுல்பில் பண்றதுக்கு அவன் 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான்? தப்பு பண்ண பிள்ளையார் சொல்லி போடுவார். போட்டாரா? இன்னைக்கு தோசை சாப்பிட்டோன்னே மறுபடியும் தினம் தோசை சாப்பிட்றதுக்கு உண்டான வழியை ஏற்பாடு பண்ணுவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லௌகிக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே ஆரம்பிச்சிடுவார். மனம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா கண்ட்ரோல் பண்ணிக்குவார். மனம் ஸ்ட்ராங் இல்லையும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அப்படியே முடிஞ்சது. என்னாச்சு? பண்றது அத்தனை ஃப்ராடு. ஏன்னா நேரடியா போய் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்களே, தப்பான வழியில பண்ணி சம்பாரிச்சு அப்படியே அப்புறம் அப்படியே ஏக்கரா கணக்கா வாங்க வேண்டியது. அப்புறம் பக்கத்துல இந்தியா பக்கத்துல அந்த தீவு இருந்துன்னா வாங்கினா போய் உட்காந்துக்கலாம். அங்க போய் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எப்படி வேணா வாழலாம். தீவு வாங்கி வந்துக்கலாம். இல்ல ஒரு புடி ஒரு காட்டு தடத்துல கவர்மெண்ட் எவனாவது ஒருத்தனை கைக்குள்ள போட்டு புடி யானை மேயற காட்டையெல்லாம் புடிச்சு வச்சு கட்டி போட்டு ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டி இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அப்படி போலாம். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி அவங்க போறாங்க அப்படின்னா, மனதில் பலம் இல்லாத போதே சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டதுதான் ப்ராப்ளம். மணி மேக்கிங் ப்ராசஸ்க்கு போய் ஆகணும். ஏன்னா மனதில் இருக்கிற ஆசை நிறைவேற்றணும்னா காசு வேணும். இந்த காலத்துல சன்னியாசி ஏற்றதுக்கு அப்புறம் யாருங்க உங்களுக்கு கூப்பிட்டு 2 மணி நேரம் வந்து பொட்டணம் கட்டு மளிகை கடைக்கார கூப்பிடுவானா என்ன? முடியாது. வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க அவங்க? இப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த மாதிரி ஆளுக ஒரு அவங்கதான் வந்து ஈஸியா மக்கள் ஏன்னா அவங்கதான் ஏமாத்தணுங்கிற கொள்கையில் தான் பணம் ஏமாத்துங்கிற கொள்கை எடுத்தாதான் அவங்களால பணமே சம்பாதிக்க முடியுது. அப்ப என்ன ஆயிருது? ஏமாத்தி பணம் சம்பாதிக்க பார்க்கும்போது சமுதாயம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு? அந்த சன்னியாசிக்கு உண்டான மரியாதை குறைஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. இவங்க பண்ற தப்புனால உண்மையான சன்னியாசிகளையும் உலகம் தவறாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாருங்க, உலகம் சந்நியாசத்தை மதிச்ச காலத்துல சந்நியாசம் எடுத்துக்கிறதுங்கிறது ஈஸி. அவங்க அம்மா ஒண்ணுதான் அழுகும். மத்தவங்களா இன்னைக்கு ஒருத்தர் சன்னியாசம் அந்த இடத்துல பீடத்துல போய் உட்கார்ந்து இருக்காருன்னா சுத்தி இருக்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு பெருமை. எல்லாரும் சொல்லிக்குவாங்க, எங்க மாம்பையன், எங்க அத்திம்பேர், எங்க அம்மா மட்டும்தான் உள்ள அழுகும். மத்த எல்லாத்துக்கும் எப்போ உலகம் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்ட காலத்துல. இப்போ இந்த கலிகாலத்துல சன்னியாசங்கிறது தவறான நோக்கோடு பாக்குறாங்க இல்லைங்களா? இந்த காலத்துல யோசனை பாருங்க, சன்னியாசனால அவங்க எல்லாம் வந்து தப்பு பண்றவங்க, சொசைட்டிய எல்லாத்தையும் கெடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு புடிச்சு வச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் வசியம் பண்ணி அவங்க கொண்டு உள்ள வச்சுக்கிறாங்க, அப்படி ஏதோ சம்திங் இருக்கு பாத்தீங்களா? இந்த காலத்துல தைரியமா ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கிறான் பாத்தீங்களா? அந்த காலத்து நான் அதுதான் சுவாமிஜி, அந்த காலத்துல எடுக்கிறது ஈஸிப்பா. ஏன்னா நீ ரோட்ல நடந்து போனா அப்படியே கடாசு வந்து உளுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற அப்படி ஒரு கெத்து இருக்கும் இல்லையா? அப்படி போகும்போது அப்ப சன்னியாசம் வாங்குறதுல ஈஸி. ஏன்னா எப்படி மரியாதை கிடைக்கும்? இன்னைக்கு கல் எடுத்து அடிக்கிறானுங்க, கழுத்து எடுத்து இந்த எடுத்து கழுத்து எடுத்து அறுக்கிறானுங்க சன்னியாசிகளை. இந்த காலத்துல சன்னியாசினா கல்லெடுத்து வீசுகிற இந்த காலத்தில் ஒருத்த சன்னியாசம் எடுக்கிறான் பாருங்க, இஸ் ரியலி ரியலி கிரேட். ஏன்னா போனா கெட்ட பேர் வரும்னு முதல்லயே தெரியும். இப்ப வந்து கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, காசு வந்தா போதும் எடுக்கிறது வேற. அந்த குரூப் விடுங்க, உள்ள போனா சம்பாதிக்கவே வேண்டியது இல்ல. அப்படி சன்னியாசத்துக்கும் இருக்காங்க. உள்ள போனா சொசைட்டில மரியா இருக்கு, நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை. போய் 2 ஏதாவது திருநீர் அதை இதை காமிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு அவாந்திர பலனை வச்சு ஏதோ ஓட்டிடலாம். அது அப்படி சன்னியாசத்துக்கு போறவங்களும் இருக்காங்க. ஏன்னா பிசிக்கலா ஒர்க் பண்ண முடியாது, உட்கார்ந்த இடத்துல அப்படியே மாலை என்ன, ஊதுபத்தி என்ன, 4 பேர் வந்து கால் ஒழுகுறது என்ன, அதுக்கு மயங்கி அவங்களே நான் சொல்லல. உண்மையான இந்த உலகம் நம்ம ஏசும், நமக்கு மரியாதை இந்த உலகம் கொடுக்கறது இல்ல. கலிகாலத்துல சன்னியாசினா கல்லெடுத்து அடிக்கிறானுங்க, தப்பா பேசுறானுங்க, கேரக்டர் வைஸ் தப்பா பண்றானுங்கன்னு உலகம் நாளைக்கு நம்மளை பேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள வர்றான் பாருங்க ஒருத்த சன்னியாசி. யோசனை பாரு, அவங்க என்ன ஒரு அவங்களுக்கு என்னது, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நான் படிக்கணும்,
நான் படிக்கணும், நான் நிதித்தியாசனம் பண்ணணும். நீ என்னவோ பேசு, நீ என்னை கல்லெடுத்து அடிச்சாலும் சரி, கழுத்தை ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ் வந்தாலும் சரி, எனக்கு சாப்பாடு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. படிக்கணும், படிக்கணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அப்ப பாருங்க, இந்த படிக்கணுங்கிறதுல எவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்தா உலகம் என்னை ஏசினாலும் சரி, தூற்றினாலும் சரி, எப்படி வேணா நீங்க வச்சுக்குங்க, நான் படிக்கணும். வீட்டுல இருந்தா என்னால படிக்க முடியல, அல்லது என்னால் நிதித்தியாசனம் பண்ண முடியல, உலகம் ஏசினாலும் தூற்றினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லையும் போது அவன் கிரேட்டா, கிரகஸ்தால இருந்துட்டு சன்னியாசம் பெறுவது சரி ஞானத்தை பெறுங்கிறவன் கிரேட்டா? கண்டிப்பா அவங்கதான் என்னது கிரேட், தி கிரேட், தி கிரேட். இந்த படிப்புக்காக வாழ்க்கை இழக்கிறாங்க, லைஃப் ஸ்டைலு வாழ்க்கை இழந்துட்டு போறாங்க. உண்மையில அவங்கதான் கிரேட்டு. என்ன பகவத்கீதையில நம்மள போச்சாது சொல்றக்காக இறைவன் என்ன சொல்றாரு, கிரகஸ்தாசிரமத்துக்கு நீ பெற்றுக்கலாம் சாமி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு போச்சாது நியாயம்தான் கிருஷ்ணர் சொல்றாரே தவிர, கிருஷ்ணரை தனியா பர்சனலா கூப்பிட்டு கேட்டு என்ன சொல்லுவாரு, சன்னியாசம் இஸ் தி பெஸ்ட். ஏன்னா அவன் லைஃபே அதுக்கு டெடிகேட் பண்றான் இல்லையா, படிக்கணுங்கிற ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்கு. நாம இந்த வாழ்க்கையில கிரகஸ்தால் இருந்துட்டு 1 மணி நேரம் கொடுக்கறதுக்கே நம்ம என்ன பெருசா என்னையா டார்லி நம்ம வீத்திக்கிறோமே. ஹோல் லைஃப் 24x7 hours நான் வந்து படிக்கணும் இல்லையா, இது பெற்ற ஞானத்தில் நின்று வளரும். இதுக்காக ஒரு சன்னியாசம் எடுக்கிறானா, உண்மையில் அவர்கள் தி கிரேட்டஸ்ட், அதுல நோ டவுட் இன் தட். அவங்க வந்து தவறான 2 சன்னியாசிகளை நம்ம கண்ணுல பட்டுட்டு, ஏன்னா அவங்கதான் புகழ் விரும்பிகள், உலகத்துக்கு தெரியுறாங்க. இவங்கெல்லாம் உலகத்துக்கு தெரிய மாட்டாங்க. உண்மையான சன்னியாசி உலகத்துக்கு தனி காமிச்சுக்க மாட்டான், குகைக்குள்ளேயும் ஓடி அவங்க ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தாத வாழ்க்கை ஆச்சுங்களா. இவன் என்ன பண்றான், தப்பு பண்ற சன்னியாசி ஊர் ஃபுல்லா பேர வைக்கிறான். சோ உலகம் எப்படி பாக்குது, சோ நம்ம அலர்ட் ஆயிக்கணும். உண்மையான இவ்வளவு படிப்புக்காக தன் லைஃபையே டெடிகேட் பண்றாங்க. அப்புறம் பாருங்க, அந்த நிதித்தியாசம் முடிச்சதுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல பாருங்க, லோக கொடுத்தது அவங்க எல்லாம் இருந்தனாலதான் இன்னைக்கு கலாச்சாரம் அழியாமல் காக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நாட் பை கிரகஸ்தானியானி, ஒன்லி அந்த சன்னியாசிகள்னாலதான் இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் அழியாமல். இன்னைக்கு நம்ம உபனிஷத் படிக்கிறோம், நீங்க படிக்கிறீங்க, நம்ம சொல்லித்தர்றோம்னா அதுக்கு காரணம் சன்னியாசிகள் தான். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அது அப்படியே என்ன சொல்றது, அந்த பிருகதாரன் உபனிஷத்து, அதெல்லாத்தையும் சாந்தோக்கி உபனிஷத்து அப்படியே ஆயிரக்கணக்கான 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான வருடங்கள் அப்படியே அதை தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க. பிடிச்சு கொண்டாந்து இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம வாங்குறோம். இன்னைக்கு நாம வாங்குறதுக்கு முன்னால் அது எங்கிருந்து கேரி ஓவர் வந்துட்டு இருக்குது, குரு பரம்பரா. அந்த சன்னியாசிகள்னாலதான் இன்னைக்கு இந்த இதே நடக்குது இல்லைங்கன்னா எப்ப அழிஞ்சு போயிரு. சோ அவங்க என்னைக்கு என்னதான் கிரேட்டஸ்ட், ஆமா ஹியூமன் பீயிங்லயே கிரேட்டஸ்ட் யாருன்னு கேட்டா இந்த சன்னியாசிகள் தான். அதான் அவர் சொல்றாரு, நீ வந்து சன்னியாசினா ஜாலியா போய் உட்காந்துக்கிறது, உங்க சன்னியாசிக்கெல்லாம் மோட்சம் கிடைக்காது நீ சொல்லிட்டு இருக்காத, இப்ப நான் கொட்டேஷன் விடுறேன் பாரு, இதுல என்ன கருத்துக்கள் இருக்கு. ஆச்சா, அடுத்தது இனி அடுத்து என்ன சொல்றாரு, இப்ப இது வரைக்கும் சொன்னது ஸ்ருதியில் இறைவனே சொன்னது. அடுத்தது ஸ்மிருதி, எது சந்நியாசத்தை உயர்வாக கூறுகிற ஸ்மிருதி என்னென்ன, त्यज धर्मम अधर्मं च उभे सत्यानृते त्यज उभे सत्यानृते त्यक्त्वा येन त्यजति तत्यज संसारमेव निस्सारं दृष्ट्वा सारथि दृक्षया प्रव्रजन्त्यकृतोद्वाहाः परं வைராகியமாஸ்ரிதாः. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரஹஸ்பதி வந்து கச்சக ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற ஒரு பகுதி. ப்ரஹஸ்பதி குரு, கச்சகங்கிறவர் ஸ்டூடெண்ட். ப்ரஹஸ்பதி கொடுத்த ஸ்லோகங்கள். அவர் என்ன சொல்றார், ப்ரஹஸ்பதி கச்சகக்கு என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், त्यज தர்மம் அதர்மம் ச உபே சத்யான்ருதே त्यज, தியாகம் பண்ணு, தர்மத்தையும் அதர்மத்தையும் தியாகம் பண்ணு, சத்தியத்தையும் அன்றுத்தத்தையும் பொய்யையும் என்ன பண்ணு, உண்மை பொய் ரெண்டையும் தியாகம் பண்ணு. உபே சத்யான்ருதே தியக்த்வா ஏன தியஜதி தியஜத. எந்த இப்ப வந்து நாம ஒரு இடத்துல நின்று நான் இதை தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்றோம் இல்லையா, நான் தர்மத்தையும் அதர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டேன், விட்டு விட்டேன் என்னங்கிறது விளக்குறேன். தர்மத்தையும் அதர்மத்தையும் விட்டு விட்டேன்,
சத்தியத்தையும் அன்றுத்தத்தையும் விட்டு விட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா, அவனையும் விட்டு விடு. எவன் இத சொல்லிட்டு இருக்கிறானோ அது அப்படின்னு யாரு? இது அகங்காரம். நான் இதை விட்டுட்டேன்னு சொல்றது யாரு உள்ள? அகங்காரம் தானே சொல்லுது. நான் விட்டுட்டேன், நான் வந்து நகை போடுறதை விட்டுட்டேன், பட்டு புடவை கட்டுறதை விட்டு விட்டேன், மட்டன் சாப்பிடுவதை விட்டு விட்டேன், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி ஒருத்தன் சொல்றான்ல உள்ள, அவனை விடு. என்ன பியூட்டிஃபுல் ப்ரஹஸ்பதி பாரு. உள்ள ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, இதை விட்டு விட்டேன், இதை விட்டு விட்டேன், நான் விட்டு விட்டேன், ஐ எம் கிரேட், ஐ எம் கிரேட், ஐ எம் கிரேட் ஒருத்தர் சொல்றான் பாத்தியா உள்ள, அவனை விடு. அப்ப என்ன இன்டைரக்டா சொல்றாரு? அகங்காரத்தை விடு. தியஜன விடுறது, தியாகம் பண்ணுன்னு அர்த்தம். தெஜ் தாத்து, விடு. பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இது. நம்ம யோசனை பண்ண தெரியும். விட்டுட்டேன் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, அவனை விட்டையா நீ? அவர் கேட்கறது. அவனை எங்க கொண்டு விடுறது? அதுதான் அகங்காரம். சோ இப்ப என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சொல்றாரு, ரெண்டையும் விளக்க பார்க்கலாம். என்ன? தர்மத்தையும் அதர்மத்தையும் விடு, பொய்யையும் உண்மையும் விடு. இது டைரக்டா வாச்சியார்த்தம் அல்ல, லட்சியார்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கு. தர்மத்தையும் அதர்மத்தையும் விட்டுட்டு அப்புறம் என்னங்க பண்றது? ஒன்னா தர்மம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல, அதர்மத்தை பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்தாங்க, அது புரியுது. உண்மையை பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க, பொய்யை பேசாதேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டையும் விட்டு போட்டா என்ன பண்றது? என்ன புரியலையே? அது என்ன தெரியல அர்த்தம்? தர்மம் ஏன் ப்ரகஸ்பதி இல்லையா, சாதாரண ஆளா? தர்மத்தையும் அதர்மத்தையும் விட்டுவிடு, பொய்யையும் உண்மையும் விட்டுவிடு அப்படின்னாங்க. தர்மத்தையும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தர்மத்தையும் அதர்மத்தையும் விட்டுவிடு. தர்மா கிவ்ஸ் புண்ணியா, அதர்மா கிவ்ஸ் பாப்பா. அப்போ அதை விட்டு அப்படிங்கிறது கர்மயோகத்தின் மூலியமாக, ஞானத்தின் மூலியமாக நீ விற்று, அது ஃபைனல். அது வந்து சாத்தியம் இல்லைங்களா? புண்ணிய பாவத்தை விடுதல்ங்கிறது சாத்தியம். இங்க இவர் எப்படி சொல்றாரு? சாதனமா சொல்றாரு. தட் இஸ் பியூட்டி ஆஃப் ப்ரகஸ்பதி. நீ தர்மத்தையும் பாவ புண்ணியத்தையும் விடுறது எப்ப நடக்கும்? ஆத்மா அக்கர்த்தாங்கிற நிலையில நான் வந்து தர்மம் கிடையாது, எனக்கு ஆத்மாவுக்கு தர்மம் கிடையாது, ஆத்மாவுக்கு அதர்மம் கிடையாதுங்கிறது சாத்தியம். ஆனா இவரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு கச்சக. அப்போ சாதனமா அந்த வேர்டு யூஸ் பண்றாரு. தர்மத்தையும் விட்டு விடு, அதர்மத்தையும் விட்டு விடுங்கிறது சாத்தியம், நமக்கு தெரியும். ஆத்மா அக்கர்த்தான்னு தெரிஞ்சுக்கும் போது அங்க தர்மம் கிடையாது, ஆத்மாவில் தர்மம் கிடையாது, அதர்மம் கிடையாது, ஆத்மாவுக்கு புண்ணியம் கிடையாது, ஆத்மாவுக்கு பாப்பம் கிடையாது, எல்லாம் ஓகே. சாதகன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தர்மத்தை விடுங்கிறாரு, அதர்மத்தை விடுங்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வாழ்க்கையில் ஒரு கஷ்டகாலம் வருது. இப்ப நாம என்ன சாதகன் கர்மா பிளான் எல்லாம் தெரிஞ்சு வைக்கும் போது நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய பிராரப்தம். அப்படி சஞ்சித்ததுல இருந்து பிராரப்தத்தை எடுத்துட்டு வந்து பிறந்திருக்கோம். இது சாதகங்கள். அப்புறம் நாம பண்ற பாவம்ல ஆகாமி, அது வந்து மறுபடியும் போய் இதுல ஏற்றிக்கும் அப்படிங்கிற லெவல்ல வரானா, அதுல இருந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதுல இருந்து தர்மத்தை அதர்மத்தையும் விடுறதுங்கிறது ஃபைனல் அசாத்தியம். இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு போறதுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் தர்மத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுங்க, பக்காவா தெரிஞ்சுக்கிறது வேதாந்தத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். தர்மம் அதர்மம், பாப்பம் புண்ணியம், கர்மாபலன், சஞ்சித்தம், பிராரப்தம் 90% எடுத்துட்டு வந்தா மனிதர்கள், சரீரம் எல்லாம் ஓகே. அப்புறம் அடையப்பட வேண்டியது அது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதத்தான் இவர் கை வைக்கிறார். இது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதாவது பாதி கிணறு தேடின ஸ்டேஜ். பாதி கிணறு தாண்டிட்டேன்னு என்ன அர்த்தம்? கடப்பாறை நீத்தங்கிற அந்த மாதிரி பாதி கிணறு தாண்டின ஸ்டேஜ்ல நம்ம எப்படி நம்மள பக்குவப்படுத்திக்கணும், கர்மா பத்தி தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன 2 பேருக்கு தமோ குணத்துல என்னத்தை பண்ணாலும் என்னமோ வருது, அது வரப்போகுது, நான் என்னத்தை பண்றேன், அது வந்து தமோ குணத்து வெளிப்பாடு. இந்த லேர்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படித்தான் தோணும் உங்களுக்கு. இந்த லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது குரு சொல்லி கொடுத்துட்டாரு. பாப்பம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, கர்மா பிளான் என்ன, ஜென்மம்னா என்ன, மறுஜென்மம் என்ன, எப்ப 90% புண்ணியம் பாப்பம் எல்லாம் கிளீனா புரிஞ்சன. தமோ குணத்தில் நிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? அவன் என்ன டிசைட் பண்ணிடுவான்? யாரை என்ன முயற்சி பண்ணாலும் பிராரப்த பிரகாரம் என்ன வருது அதுதான் வரப்போகுது, சும்மா போய் எதுக்கு பூஜை புனஸ்காரம் தேவையில்லாம ஏதோ சரி ரொம்ப கஷ்டமா ஏதோ பூஜை சொல்றாங்க ஏதோ பண்ற, அது வந்து தமோ குண ஸ்டூடெண்ட்
சத்துவகுண சமோ எடுத்துக்கலாம், நீங்க ரஜோ எடுத்துக்கலாம். சத்துவகுண ஸ்டூடெண்டோடைய நிலை எப்படி இருக்கும், அதுதான் இப்ப பாயிண்ட். சத்துவகுண ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ப என்ன பண்ண ஆரம்பிப்பான்? ஓ இதெல்லாம் இருக்கு, நம்ம போக வேண்டிய இடம் அப்படிங்கும் போது, ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது எப்படி அவன் ஃபர்ஸ்ட் பழகிருப்பான்? இது பிராரப்தத்தினால் வந்தது புரிஞ்சிருப்பான். ஆனா அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல என்ன புரியும் அப்படின்னா, நிதித்தியாசன ஸ்டேஜ் தான் இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஸ்ரவண மனனம் பிகினிங், இன்டர்மீடியட் ஸ்டேஜ் நிதித்தியாசனம். அதத்தான் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் நான் சொல்றது. நிதித்தியாசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் சாத்தியம் ஞானியாயிடுறானே. அந்த நிதித்தியாசன காலத்தில் இந்த எப்படி அவ வாழ்க்கையை அப்ரோச் பண்ற, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, பிராரப்தங்கிற வேர்டு கூட வாயிலிருந்து வரக்கூடாது. நிதித்தியாசன ஸ்டேஜ்ல ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. எங்க வந்தது பிராரப்தம்? கஷ்ட காலத்தில் அவன் எங்க நின்னு பழகிறான்? ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. இதுதாங்க நிதித்தியாசன ஸ்டேஜ். இப்ப ஏன்னா மெடிடேஷன் நீங்க பண்ணி பண்ணி பழக்கிறதுனால இப்ப நான் உங்களுக்கு இது போல்டா என்னால சொல்ல முடியுது. இட்ஸ் வெரி டஃப். என்ன நிதித்தியாசன காலத்துல என்னது? ஒன்லி 2 ஃபேக்டர், ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. இப்ப கஷ்டம் வருது, கஷ்டத்தை கொண்டு ஆத்மால போடுவானா அனாத்மால போடுவானா? அனாத்மால தானே போடுவான். அப்ப அவன் வாயிலிருந்து என்ன வரும்? எதுவுமே வராது, எதுவுமே வராது. இதுக்கு முன்னால ஸ்டேஜ்ல என்ன வரும்? ஸ்டூடெண்ட் வராதவங்கள விட்டுருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னால ஸ்டேஜ்ல என்ன இருப்பான்? சிரவண மனன காலத்துல இருந்திருப்பாரா? அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசம் வந்திருக்காரு. சுபாவமாகவே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சுபாவமாகவே ஒரு பிரச்சனை வரும்போது இது பிராரப்தத்தின் மூலியமாக வந்திருக்கு, நம்ம அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணிட்டு விட்டுறணும். அப்படிங்கும் போது யூ ஆர் இன் சிரவணமன் மனனம். சுபாவமாகவே பிரச்சனைங்கிறது எனக்கு கிடையாது, ஆத்மாக்கு பிரச்சனை என்பது கிடையாது, இந்த சரீரத்துக்கு பிரச்சனை, அதுக்குண்டானதை பண்றேன். அந்த வாயிலிருந்து என்ன வராது? பிராரப்தங்கிற வேர்டு வராது. சுபாவமாங்க, நாட் பை ஃபோர்ஸ். இவங்க வந்து காலைல இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதனால நான் வந்து இப்படி நினைக்கணும், அப்படி நினைக்கணும், அப்படி நினைக்கிறது இல்ல. சுபாவமாகவே நிதித்தியாசன டைம்ல ரெண்டே ஒண்ணு ஆத்மா, ஒண்ணு அனாத்மா. பிரச்சனை எங்க இருக்குது? அனாத்மாவில் இருக்கு. அது அனாத்மான என்னதுதான்? பிரச்சனையினே உருவானது அனாத்மா. அது அப்படித்தான் இருக்கும். ஆத்மா என்னிடம் எப்போ கஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது மனம் இயல்பாக இங்க வந்ததுன்னா யூ ஆர் டூயிங் நிதித்தியாசனம்னு அர்த்தம். தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்துட்டீங்களா? புண்ணிய பாபத்தை கடந்துட்டீங்களா? புரிஞ்சுதுங்களா? பிரகஸ்பதி எங்க கை வைக்கிறாரு கஷ்ட, டேய் அங்க வா ஆச்சா. அப்ப ஆத்மா அனாத்மா ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, இப்ப வந்து இது ஒரு ஸ்டேஜ் புரிஞ்சுக்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துதான் நம்ம எங்க வரோம்? அங்க வான்னு கூப்பிடுறாரு. தர்மத்தை அதர்மத்தை விட்டு விடுங்கிறது நிதித்தியாசன ஸ்டேஜுக்கு வந்து அடுத்து சொல்றாரு பொய்யும் உண்மையும் விடு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருக்கு இப்ப பாயிண்ட் யாருக்கு புரிஞ்சுங்களா? நிதித்தியாசனம் பண்றவன கை வைக்கிறாரு பிரகஸ்பதி. ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட். நிதித்தியாசனத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிதித்தியாசன டீச்சிங் தான் அங்க கொடுக்கணும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? குவாலிஃபைடா அதான் சொல்லுவேன் இல்லையா, ஸ்டூடெண்டோடைய குவாலிஃபிகேஷன் வச்சுதான் டீச்சர் வாயவே திறக்க முடியும் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட் வந்து 2வது இருந்தானே 10வது கிளாஸ் அங்க புக்கை வச்சு கொடுத்து நீ அந்த டீச்சர் நடத்த முடியும்? 2ஆம் கிளாஸ் புக்கை தான் எடுத்து வச்சு நடத்தணும். இப்ப ஸ்டூடெண்ட் எங்க வந்துட்டாரு? +2 டிகிரி. அப்ப அவனுக்கு தகுந்த டீச்சிங். இப்ப நாம என்ன பண்றோம்? எம்பி புரிஞ்சுக்கிறோம். நாம அங்க வந்துட்டோம்னு நினைக்கக்கூடாது, கட்டக்க வந்துட்டாருங்க நாம அங்க இருக்கிறோம் நினைக்கக்கூடாது. ஏன்னா எப்ப பாரு நம்மளை கொண்டு உள்ள அடைச்சுக்குவோம். அந்த அகங்காரம் என்ன பண்ணும்? நான் இங்க இருக்கிறேன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, என்ன சொல்றாங்கன்னு மட்டும் புரியுங்க. உங்களை அப்புறம் சேர்த்திக்கலாம், கழட்டிக்கிறது கூட்டிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளை பத்தி. இப்போ உண்மையும் பொய் விடு, இது அதை விட. ஏன்னா இதெல்லாம் வந்து நாராயண உபனிஷத். அப்பா சாமி, அதெல்லாம் உபனிஷத்தா கடவுளே. இப்ப என்ன சொல்றாரு? 2வது பொய் உண்மை விட்டு. இப்போ நம்மளுக்கு 3 சத்தியம் தெரியும். அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன சத்தியம்? 1 பாரமார்த்திக சத்தியம், உண்மை தன்மை. அப்படின்னா சத்தியம்னா என்ன? 1 பாரமார்த்திக சத்தியம், பிரம்மமேவ பாரமார்த்திகம் சத்தியம். அதை தவிர இந்த உலகத்துல எது என்ன கிடையாது? பாரமார்த்திக சத்தியம் கிடையாது. அது உண்மை, அது ஒண்ணுதான் உண்மை. மத்ததெல்லாம் என்னது? மித்தியா. அப்ப என்ன சொல்றாரு? வியாவகாரிக்க சத்து நீ ஒண்ணு பாக்குற. இப்ப நீ கண்ணை திறந்து பாக்குறீங்கன்னா அந்த பொருள் அங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இதெல்லாம் என்னது? வியாவகாரிக்க சத்து. வியாவகாரிக்க சத்துனா மித்தியா.
நீங்க போய் கிட்ட போனீங்கன்னா புடவைன்னு போனீங்கன்னா எங்க போயிருது, நூலுக்கு போயிரு. நூலுன்னு ஓடி போய் பிடிச்சீங்கன்னா பஞ்சுக்கு போயிரு. எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குது, உன்னை போய் எதையும் பிடிக்க முடியாது. இது வியாபகாரிக சத்துன்னு தெரியும். இன்னொன்னு கனவு, அது நாமளே சொல்லிடுவோம், அது பொய்யுங்க. அது அது பிராதிபாசிக சத்து. கனவுங்கிறது நமக்கு வருகை, அங்க ஒரு சத்து பாக்குற ஒரு உலகத்தை கிரியேட் பண்றோம். 4 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது ஒரு கனவு கண்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ அங்க ஒரு உலகத்தை கிரியேட் பண்றோம். அங்க நாய், கோழி, படை, குதிரை, யானை, அரசன்கள் படைக்கிறோம். கணவன் பக்கா நமக்கு ஆகாதவங்க, நமக்கு நன்மை பண்ணவங்க, கெட்டது பண்ணவங்க எல்லாரும் வர்றாங்க போறாங்க. அந்த ஒரு உலகம், அது பிராதிபாசிக சக்தி. நீ பாக்குறதுனால அது அங்க இருக்குது. பிராதிபாசிக்கம். வியாபகாரிக்கம் அங்க இருக்கிறதுனால நீ பாக்குற. This is the difference between வியாபகாரிக்கம் and பிராதிபாசிக்கம். So பிராதிபாசிக்கம் பொய், அது ப்ரொக்ளைம் பண்ணிடுவோம் நம்ம. ஆமாங்க அதையும் உண்மை, அது பொய், அது காணமே, நான் பார்த்து எதுவுமே இங்க இல்லையே, சோ பொய், அதையும் விட்டுரு. ரெண்டாவது, கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிற வியாபகாரிக்க சத்து, அதுவும் என்னதுதான் பொய், பொய்யும் விட்டுரு. நீ அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற. உன்னை பொறுத்த வரைக்கும், சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் பொய். எது ஒண்ணுதான் பாரமாரிக சத்து மட்டும்தான் இருக்கிறது, மத்ததெல்லாம் பொய். ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, கனவுங்கிறது பொய், கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கிறது மெய். ரெண்டையும் விட்டுரு. உண்மை நீ நினைச்சிட்டு இருக்கிறதையும் விட்டுரு, பொய்ன்னு எதை நினைச்சிட்டு இருக்கிற, கனவு பொய்ங்கிறத அவன் சொல்லித்தர வேண்டாம், அதையும் விட்டுரு, இதையும் விட்டுரு. எங்க ரெண்டையும் விட்டுட்டு எங்க வரட்டும், பாரமார்த்திகா கம் டு உண்மையும் பொய்யையும் விட்டுரு. அப்படியே பெப்பப்பான்னு விட்டுருல, பாரமார்த்திக சத்துக்கு அதுதான் மெய். நீ நினைச்சிட்டு இருக்கிற உண்மை மெய்ய விட்டுட்டு உண்மையான மெய்க்கு வா. ஏன்னா நீ ஒரு மெய் வச்சிருக்கிற, உண்மையான மெய்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. நாம பாக்குற மெய் எது, இந்த உலகம் சத்தியம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ நீ நினைச்சிட்டு இருக்கிற சத்தியம் மித்யா, நீ கனவு என்னங்கிற மித்யான்னு ஒத்துக்கிற. நீ பார்த்துட்டு இருக்கிற சத்திய மித்யாவை விட்டுட்டு உண்மையும் பொய்யையும் அன்றுத்தம் சத்தியத்தை விட்டுட்டு பாரமார்த்திக சத்துக்கு வா. All my family, body, mind, complexes, everything is mithya. அதுக்கு வரணும். அதுதான் உண்மையும் பொய்யையும் விட்டுட்டு. இது வந்து நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேதாந்திக்கா இவ்வளவு டெப்தா வந்தேன். ஏன்னா பாஷையத்துல கொட்டேஷன் கொடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியணும், உண்மை பொய்னு எதை விடணுங்கிறதுக்காக நான் இன் டீட்டெயில் அந்த ஸ்லோகம் நடத்தும் போது என்ன பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நான் மீனிங் கொடுத்தது காரணம், அவ்வளவு அதுல வேல்யூ புதிஞ்சு வச்சிருக்காரு பிருகஸ்பதி. ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் புரிஞ்சுங்களா? இப்போ தியஜ விடு, தர்மம் அதர்மம் ச உப சத்யா நிருத்த தியஜ. யாரு நான் சத்தியத்தை விட்டுட்டேன் அப்படின்னு அதாவது வியாபகாரிக்க சத்தியத்தையும் பாதிபாசிக்க கனவையும் விட்டுட்டேன்னு ஒருத்தன் சொல்றானோ அவனையும் விட்டுரு. எவன் வந்து நான் வந்து தர்மத்தையும் அதர்மத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றானோ அவனையும் விட்டுரு. அப்ப நான் விட்டுட்டேன்னு சொல்றது அகங்காரம். அந்த அகங்காரத்தை என்ன பண்ணு, விட்டுரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் தேவைப்படுது. அகங்காரத்தை விடுதல்ங்கிறச்சுனாட்டு ஒரே லைன்ல போட முடியாது. அடுத்தது சம்சாரமேவா நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. சம்சாரம்ங்கிறது என்ன புரியணும், சம்சாரம் என்பதும் நிஸ்ஸாரம், சாரமற்றது, மித்தியா. திருஷ்டுவா சாரதி திருக்ஷயா பிரவ்ரஜந்திய கிருத்தோத்வாகாக பரம் வைராகியம் ஆசிரிதாக. இதோட மீனிங் பாத்தீங்கன்னா பின்னால் இருக்கு, நம்ம அப்படியே படிச்சா உங்களுக்கு வேறாவது கம்ப்ளீட் ஆகும். பிருகஸ்பதி கச்சனுக்கு இவ்வாறு கூறினார். ஃபர்ஸ்ட் நான் நடத்திட்டேன். என்னென்ன, தர்மம் அதர்மம் என்ற இரண்டையும் விட்டுவிடு, மேலும் சத்தியம் பொய் என்ற இரண்டையும் விட்டுவிடு. விட்டுவிட்டு பின்பு இவைகளை எதை கொண்டு தியாகம் செய்தாயோ, அகங்காரத்தை வச்சுதான் இதெல்லாம் தியாகம் பண்ணிருப்ப, அது எதை கொண்டு தியாகம் செய்தாயோ அந்த அகங்காரத்தையும் என்ன பண்ணணும், கடைசியில இதத்தான் சொல்லுவாங்க. உதாரணம், ஒரு பாடி எரிக்கிறாங்க மயானத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விறகு கட்டையில அவன் என்ன பண்ணிக்குவான், விறகு கட்டையில அடுக்கி வச்சு அல்ல சாணியெல்லாம் அடுக்கி வச்சு மேல பாடி அடுக்கி வச்சு அதுக்கு மேல எல்லாம் விறகையெல்லாம் வச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு கட்டை எடுத்து விறகு கட்டை எடுத்து அதுல தீ பத்திக்குவார். பத்தி என்ன பண்ணுவாரு, அப்படியே கொஞ்சம் அப்படி ஒரு இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடமா ஃபுல்லா ரவுண்டா வச்சுக்கிட்டே வராரா, நல்லா ஃபுல்லா தீ பத்தி எரியிற. ஓகே, கடைசி கீழே வரைக்கும் பாடிக்கு கீழேயும் தீ பிடிச்சிருச்சு மரம் அப்படிங்கும் போது கடைசி அதை கையில வச்சிருந்தாரு, அதை என்ன பண்ணுவாரு,
நாளைக்கு வேணும் எடுத்து வச்சுக்கோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அதை என்ன பண்ணிடுவாரு, அதுக்குள்ள போட்டுருவாரு. அதுதான் அகங்காரம். இப்ப பாருங்க, அந்த அகங்காரத்தை வச்சுதான் நீங்க வந்து சத்தியத்திலிருந்து விடுபடுறீங்க, அன்றத்திலிருந்து விடுறீங்க, தர்மத்திலிருந்து விடுபடுறீங்க, அதர்மத்திலிருந்து விடுபடுறீங்க. நோ ப்ராப்ளம். நான் விட்டுட்டேன். அதே கர்வம். அது என்ன கடைசியில் என்ன பண்ணிடலாம், அதையும் அகங்காரத்தையும் அந்த எரியிற தீயில கொண்டு அந்த விறகு கடைசி ஃபர்ஸ்ட் விறக எதை எடுத்து தீப்பத்தை வச்சாரோ அதையும் என்ன பண்ணிடணும். இதைத்தான் சாஸ்திரம் அடிக்கடி உதாரணம். அந்த விறகையும் அதுக்குள்ள போட்டு நம்ம எரித்து விட வேண்டும். அதத்தான் அகங்காரத்தை தியாகம் பண்றதற்கு அந்த குச்சிக்கு அகங்காரம் சொல்லுவோம். ஆனா அந்த குச்சி ஃபர்ஸ்ட் வேணும். இந்த அகங்காரம் முதல்ல வேணும். இருந்தா தான் நீங்க அதுல நம்ம தர்மத்தையும் அதர்மத்தையும் நான் விடணும்னு முயற்சி பண்ணி நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்ணிடுறோம், இந்த குச்சியை உள்ள போடுறோம். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னாரு ஸ்லோகத்துல, என்ன சொல்றாரு, சம்சாரமானது சாரமற்று இருப்பதை அறிந்த பரவைராக்கியம் அடைந்தவன். ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறான் சின்ன வயசுலயே, 10 வயசுல, 5 வயசுல, 8 வயசுல என்ன தெரிஞ்சுக்கிறான், சம்சாரங்கிறதுக்கு சாரமற்றது, ஒரு விவஸ்தையற்றது, அதுக்குன்னு ஒரு ஆதாரமற்ற, அது தனக்குத்தானே இருப்பற்றது, சாரமற்றது, அசாரம் சம்சாரம். அதான் சொல்லுவாங்க சாஸ்திரம் என்ன சொல்லுவோம், அசாரம் சம்சாரம். நீ நினைச்சிருக்கிறிய துக்கம் அது என்ன கிடையாது, நிலையானது கிடையாது. ஆனா நாம நினைச்சுக்கோம் துக்கம் வந்தனே ஐயோ சத்தியமா வந்து நம்ம பயப்படுறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, எப்படி வந்து உனக்கு சுகம் வந்து கணத்துல காணாம போயிருதோ, துக்கம் என்ன ஆயிரும், அது ஒரு காலத்துல காணாம தான் போகுது. நீ யார என்ன நினைச்சுக்கிற, ஐயோ துக்கம் வந்துருச்சு, ஐயோ துக்கம் வந்துருச்சு சத்தியமாக நீ பாவிக்கிற. ஆனா இந்த பாவனையை விடுத்தவர்கள், சம்சாரம் என்பது சாரமற்றதுன்னு தெரிஞ்சவன் யாருனால தெரிஞ்சுக்க முடியும், பரவைராக்கியம். வைராக்கியம் தெரியுதுங்க, அது என்னங்க பரவைராக்கியம், ஜிக்னாசு, அதாவது ஞானத்தை நான் பெற்று மோட்சத்தை அடைய வேணுங்கிறதுல ஸ்டபர்னா இருக்கிறது, அத பரவைராக்கியம். அடைந்த அவன் என்ன பண்றான், விவாக்கம் செய்து கொள்ளாத புருஷர், கல்யாணம் வேண்டாம், நான் வந்து எதுக்குள்ள போகல, கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நான் போகல, எனக்கு அது வேண்டாம். ஏன், சம்சாரங்கிறது சாரமற்றது, அதுக்குள்ள போய் மட்டும் நான் என்னத்த பண்ண முடியும், நான் இப்பவே என்ன பண்றேன், வைராக்கியத்தை பெற்றதுனால நான் நேரா சன்னியாசத்துக்கு நான் போய்க்கிறேன். சாரமுள்ள வஸ்து எது என்று அறிவதற்காக ஏன் அவங்க கல்யாணத்தை மிஸ் பண்றாங்க. 99.9999 பீப்புள் கல்யாணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 0.00001 பீப்புள் ஏன் சன்னியாசத்துக்கு போறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தியாகம் பண்றாங்க, பிரச்சனை உடம்புல இருந்தெல்லாம் போகலை, விரக்தியினால போகல, ஆசையினால போறாங்க. நீங்க பாருங்க அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னது, இச்சா. என்ன இச்சா, இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இவனுக்கு ஆசை இருக்கலாம், பேரண்ட்ஸே ஏதோ ஒன்று வச்சுக்கங்க, அந்த இச்சா அது சம்சாரத்துக்குள்ள நுழைஞ்சு கல்யாணம் பண்ணி 2 பெத்து வளர்த்தி சம்பாரிச்சு வீடை கட்டி இஎம்ஐ லோனை போட்டு அதை வாங்கி இதை வாங்கி, இவனுக்கு இச்சா இதுல, அவருக்கு இச்சா இதுல, இதெல்லாம் சாரமற்றது. நச்சிகேதன் மாதிரி இதெல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேணுங்கிறது இது மட்டும்தான் கொடு, அதுதான் பரவைராக்கியம். அவர்கள் என்ன பண்றாங்க, கிரகஸ்தாசிரமே வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் என்று அந்த கல்யாண வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள் சொல்றார் பிருகஸ்பதி. அவங்கள லேசு நினைச்சுக்காத, நம்ம கிட்ட இருக்கிற இச்சை எதுவுமே இல்லாதனாலதான், இல்லைன்னா சுபாவமாக இல்லாம இல்ல, வைராகியத்தினால. சில பேர் நினைச்சுக்கிறது அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் லேட்டுக்கு போயிட்டேன் இப்படி வேற பேசுறாங்க. ஏதாவது இதுல எல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் இருக்கேன், அது கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிற நிலை எப்படி வந்தது அவங்களுக்கு, ஒரு ஜென்மத்து புண்ணியம். அடுத்தது கர்மனா மகா, இது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா மகாபாரதம். அடுத்த கொட்டேஷன் இதுக்கு போயிட்டார், மகாபாரத்துக்கு போயிட்டார், சாந்தி பர்வம். அடுத்த கொட்டேஷன் ஃப்ரம் மகாபாரதம் போட்டிருக்கு, சாந்தி பர்வம். கர்மணா பத்தியதே ஜந்துஹு, கர்மணா பத்தியதே ஜந்துஹு, மனிதர்கள் சொல்லுவது ஜந்துண்டு. வித்யாச்ச விமுச்சியதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதயக பாரதர்ஷினஹ. கர்மணா பத்தியதே ஜந்துஹு, மனிதர்கள் கர்மத்தினால் பந்தப்பட்டிருக்கிறார்கள், புண்ணிய பாப்பத்தினால் பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த புண்ணிய பாவத்தை பெறுவதற்கு அனுபவிக்கிறதுக்காக அடுத்த ஜென்மத்தோட பந்து யாரு, ஜந்துஹு. வித்யா அந்த ஆத்ம ஞானத்தின் மூலியமாகச்ச விமுச்சியதே, அவர்கள் அந்த புண்ணிய பாப்ப சக்கரத்திலிருந்து, பிறவி இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். தஸ்மாத்து
கர்ம குர்வன் கர்ம குர்வன். அதனால் அவர்கள் கர்மத்தை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைய பெத்துக்கணுங்கிற அந்த கர்மத்துக்குள்ள அவங்க போறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, கர்மத்துக்குள்ள போனனா அதை என்னை மறுபடியும் பந்தப்படுத்துது, ராகத்வேஷத்துக்கு உட்படுத்துது. 90 வயசு ஆனாலும் எனக்கு என்ன வரப்போறது இல்ல, வைராகி விவேகம் வரப்போறது இல்ல, வைராகியம் வரப்போறது இல்ல. இந்த சம்சார வாழ்க்கைக்குள்ள சம்சார கல்யாணம் மேரேஜ் லைஃப்ல போய் 100 வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கு விவேகம் வராது, வைராகியம் வராது. எத்தனை அடி வாங்கினாலும் திருப்பி எங்காவது என்னமோ சொல்லுவாங்களே, எங்காவது கிடைக்கிற பல கஷ்டத்துக்கு ஒரு சொட்டு தேர் விழுதான் அதை புடிச்சு குடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த இன்பத்துக்காக நான் ரெடி இல்ல அப்படின்னு தெரியறவன் தான் கர்மனா பத்தியத்தே ஜந்துகு அப்படிங்கிறனாலதான் அவன் என்ன பண்றான், வித்யா எதை முடிவு பண்ணிடுறாங்க சின்ன வயசுலயே, நம்ம வித்திய கத்துக்குவோம். விமுச்சியத்தே எங்க சொல்றாங்க மகாபாரதத்துல. வியாசர் சுகருக்கு, இந்த இடம் வந்து வியாசர். மகாபாரதம் யாருக்கு யாரு சொன்னது மறந்துடக்கூடாது, வியாசர். வியாசருக்கு உபதேசம் செய்யும் சமயத்தில் கூறியது. எங்க மகாபாரதம் எல்லாம் இப்ப கொட்டேஷன் கொடுக்குறாருன்னு நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன இருக்கு, வேதாந்தம் இருக்கு. சங்கராச்சாரியர் கோட் பண்றாருன்னா நீ பாருங்க, அதுல இருக்கு 10,000 ஸ்லோகம் மகாபாரதத்துல, லட்சம் அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். அதுல கொட்டேஷன் கொடுக்குறாருன்னு யோசனை பாருங்க, அத்தனையும் கரைச்சு குடிச்சிருக்கும். மகாபாரதத்துல கொட்டேஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அவ்வளவு சொன்னா அங்க அது பாயிண்ட் அங்க இருக்கு போய் பாரு அப்படிங்கிறாரு. சி கிரேட்னஸ் ஆஃப் சங்கராச்சாரியர். வியாசர் சுகருக்கு உபதேசம் செய்ய சமயத்தில் கூறியது, கர்மத்தினால் ஜீவன் கட்டுப்படுகிறான், புண்ணிய பாபம், ஞானத்தினால் விடுபடுகிறான். ஆகையால் முடிவை கண்ட ஆத்ம இத்து வைக்கணுங்க, புள்ளி வைக்கணுங்க புக்குல. ஆத்ம தத்துவத்தை அறிந்த சந்நியாசிகள் கர்மத்தை செய்வதில்லை. ஆத்ம தத்துவத்தை அறிந்த சந்நியாசிகள் 2 விதமா புரிஞ்சுக்கணும். அது சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அதுல சம்சாரம்ங்கிறது அசாரம், சாரமற்றது, அதுக்குள்ள போய் மாட்டிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருப்பி நான் போய் என்னதான் ஆத்ம ஞானத்தை பெறணும். அதனால கிரகஸ்தாசிரமத்தை கர்மத்தை தொலைத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு சந்நியாசம் எடுத்துக்கொள்வது ஒண்ணு. இன்னொன்னு கோல் என்ன, சர்வ கர்ம சந்நியாசம். அது கிரகஸ்தால இருந்து நீங்க போலாம், சந்நியாசத்துல இருந்து நீங்க போலாம். சோ வியாசருக்கு சுகருக்கு வியாசர் செய்த உபதேசம், ஆத்ம தத்துவத்தை அறிந்த சந்நியாசிகள் கர்மத்தை செய்வதில்லைன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ஆத்மா அகர்த்தா, எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்மத்தை செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இக அபி சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய இத்யாதி. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய 5வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் கீதா. ஏன்னா இது சுமித்தி தானே, கடைசியில் அதை பண்ணிக்கிறார். இந்த கீதா சாஸ்திரத்திலும் 5வது அத்தியாயம் 13 யார் சொல்லியிருக்கா, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இதே கருத்தை. இந்த கீதா சாஸ்திரத்திலும் எல்லா கர்மங்களையும் மனசு இதனால சந்நியாசம், இந்த பிசிக்கலா எந்த கீத கர்மத்தையும் நியாசம் பண்ணுவது அல்ல, மனதினால் கர்மத்தை விடுதல். அப்படின்னு எப்படி, ஆத்மா அகர்த்தா என்ற ஞானம் ஏற்பட்ட மனதில் அவங்களுக்கு என்ன தெரியும், நான் எந்த கர்மத்தையும் செய்வதில்லை போது கர்மத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தியாகம். மனதினால, பிசிக்கலா இல்ல. சோ மனதினால் சொல்றாரு, எத்தனை தடவை சொல்றாரு கிருஷ்ணர், சர்வ கர்ம சந்நியாசத்தை அவங்க தமிழ்ல போடுறாங்க. எல்லா கர்மங்களையும் மனதினால் சந்நியாசம் செய்து என்றால் முதலிய அந்த கொட்டேஷன் என்றால் முதலிய ஸ்லோகங்களிலும் இப்போ நான் கூறுற கருத்து எங்கெங்க இருக்குது நான் சொல்றேன். பிருகஸ்பதி கச்சக்கு சொன்னது மகாநாராயண உபனிஷத்துல, அடுத்தது இங்க சரி மகாபாரதத்துல, அடுத்தது 3வது ஃப்ரம் கீதா. சோ மகாபாரதம், கீதா, அதுக்கு முன்னால பிருகஸ்பதி சொன்ன சுகருக்கு சொன்ன ஒரு வச்சனம். அடுத்தது மோக்ஷஸ்ய ச அகாரியத்வாத் முமுக்ஷோஹோ கர்மா நர்த்தக்யம். முமுக்ஷுவிற்கு அந்த கூக்கு மூவ் போட்டிருக்கு,
முமுக்ஷுவிற்கு போடும். மோட்சமானது அக்காரியமாக இருப்பதால் மோட்சத்திற்கு கர்மமானது அர்த்தமற்றது. முமுக்ஷுக்கு மோட்சம் அக்காரியமாக இருப்பதால், காரியம் என்ன, காரணம் என்ன, அது வரினாங்க. ஒரு முமுக்ஷுக்கு இப்போ மோக்து மிச்சுக்கு முமுக்ஷு சம்சாரத்திலிருந்து விடுபடணும். அவனுக்கு எதை தேடி போறான்? மோட்சங்கிறது விடுதலை. முமுக்ஷுங்கிறத விடுபடணும்னு நினைக்கிற முமுக்ஷு. மோட்சம் என்ன? அதுல இருந்து விடுபட்ட நிலை மோட்சம். உண்மையில் அந்த தேடி போறான் பாத்தீங்களா அந்த முமுக்ஷு, அவனுக்கு அந்த விடுதலைங்கிறது அவனுடைய சொரூபம். மோட்சம்ங்கிறது அவனுடைய சொரூபம், அக்காரியம், காரியம் அல்ல. இவன் ஒன்ன செஞ்சு சாஸ்திரத்தினால அது காரியமா வந்ததல்ல. மோட்சம்ங்கிறது காரியம் அல்ல. ஏன் காரியம் என்னங்க? காரணத்திலிருந்து வருவது காரியம். அப்ப மோட்சம்ங்கிறது அவனுடைய சுபாவம், அவனுடைய சொரூபம். அப்போ குரு வந்து கொண்டாந்து கொடுக்கிறதோ, சாஸ்திரம் கொண்டாந்து கொடுக்கிறதோ, ஏன்னா அவன் அது வரைக்கும் அவன் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இந்தா புடி வச்சுக்கோ அப்படி. ஞானம் என்பது கொடுக்கப்படுகிற விஷயம் அல்ல. ஆத்ம ஞானம் என்பது குரு பார்த்து கொடுக்கிறது அல்ல, சாஸ்திரம் பார்த்து கொடுக்கிறது அல்ல. கொடுத்துட்டு என்ன ஆயிடுது? காரியம். காரியம் அல்ல. யாருக்கு? மூக்ஷுக்கு. அவன் ஆரம்பத்துல என்னதான் தேடுவான்? நம்ம கிட்ட மோட்சம் இல்ல, மோட்சத்தை போய் வாங்கணும்னு தான் வந்து உட்காந்து படிக்கிறான். படிக்கதான் தெரியும். ஐயையோ, நாம போய் வாங்கிட்டு வர விஷயம் இல்லது. மை ஸ்வரூபம் என்ன மூடி வச்சிருச்சு? அஜ்ஞானத்தை வச்சு மூடி வச்சிருக்குது. சோ அஜ்ஞான நிவிருத்தி தான் மோட்ச பிராப்தி. மோட்சங்கிறது ஆல்ரெடி அடையப்பட்டது. ஆத்மா ஆல்ரெடி முக்தக, அசங்கக, நித்யக. நான் என்னது? அசங்கக, நித்யக, சாஸ்வதக, மோட்சஸ்வரூபக. ஆல்ரெடி விடுதலை தான். ஆனா படிக்க வரக்குன்னா அவன் என்னதான் நினைப்பான்? என்கிட்ட அது இல்ல, இப்ப பிஏ டிகிரி என்கிட்ட இல்ல, 3 வருஷம் படிக்கிறேன், நான் போய் பிஏ டிகிரி வாங்கிட்டு வரேன். அப்படியே இல்ல. பிஎஸ்சி நான் படிக்கல, என்கிட்ட இல்ல அந்த டிகிரி. காலேஜுக்குள்ள போனா 3 வருஷம் கழிச்சா கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வரேன். பேருக்கு பின்னால பிஎஸ்சி போட்டுக்கிறோம், எம்பிபிஎஸ் போட்டுக்கிறோம், பிஎஸ்சி போட்டுக்கிறோம். அப்படி இல்லை இந்த படிப்பு. உங்ககிட்ட இல்லாததை கொடுப்பது அல்ல. ஆல்ரெடி நான் என்னது? ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா. ஆத்மான நானு ஆல்ரெடி அகர்த்தா, அபோக்தா, நித்யக, சாஸ்வதக. என்ன சொல்றது? இந்திரிய விஷயங்களால் அறியப்படும், அகோச்சரம், பூர்ணத்துவம், ஆனந்தம் எல்லாம் நானு. இத போய் ஆரம்பத்துல வரும்போது நம்ம கிட்ட இல்ல, போய் குடிக்கிறோம். பிஏ பிஎஸ்சி மாதிரிதான் ஸ்டூடெண்ட் உள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இது போய் குருவோ சாஸ்திரமா கொண்டாந்து வாங்கியாந்து கடையில வாங்கியாந்து கொண்டாந்து கொடுக்கிற விஷயம், காலேஜில் போய் வாங்கிட்டு வர விஷயம், யூனிவர்சிட்டியில போய் வாங்கிட்டு வர விஷயம் அல்ல அப்படின்னு புரியும். ஏன் புரியுது? நான் தான் ஆத்மா, நான் தான் நித்தியம் சொல்லுது. தத்து துவம் அசி, நீ இறைவனாக இருக்கிறாய். நான் போய் எங்க போய் எதை போய் கடையில் வாங்குறது? சோ என்ன புரிய? அவனுக்கு காரியம் அல்ல. போய் இன்னொரு பக்கம் போய் டிகிரி வேலை வேற எங்காவது வாங்கிட்டு வர காரியம் அல்ல. முமுக்ஷுவிற்கு மோட்சமானது அக்காரியம். இட் இஸ் நாட் அ காரியம். ஆல்ரெடி சித்த சொரூபக இருப்பதால் மோட்சத்திற்கு கர்மம்ங்கிறது அவசியம் இல்லை. இப்ப நீங்க வந்து பிஎம் கூட்டி இல்ல போய் அடையறீங்க அப்படின்னா யூ நீட் கர்மா. ஆச்சா, ஒரு இல்லைன்னா தான் அதை பெறுவதற்கு என்ன வேணுங்க? கர்மா. இப்ப சாப்பாடு இல்லை, இப்ப காலையில சாப்பாடு இல்லை, 8 மணி ஆனா பசிக்கும். அது கிளாஸ் எடுத்து போனீங்கன்னா 7:30 பசிக்குது எனக்கு வேற. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? கிளாஸ் முடிச்சணும், முதல்ல என்ன பண்ணி ஆகணும்? பண்ணி வைக்கணும். சமையலை பண்ணுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி கர்மம் அல்ல மோட்சம்ங்கிறது. அப்படி கர்மத்தினால் பசி ஆறுதல் நடைபெறுவதை போல் அல்ல. இது அவனுடைய ஓன் சொரூபம். அந்த சொரூபம் சூரியனை, பிரகாசத்தை மேகம் மறைப்பதை போல் மறைச்சு வச்சிருக்கு. உங்களுடைய அஜ்ஞானம், நம்மளுடைய புண்ணிய பாப்பம், அவித்யா, காமம், கர்மம். நாம என்ன பண்றோம்? அந்த அவித்யா நிவிருத்தி. அப்ப என்ன இது? காரியமே என்ன? ஆத்மாங்கிறது காரியமே என்ன? நீங்க அதன் மூலியமாக இதை பெற்றீர்களா என்ன? இப்ப சமையல்ங்கிறது காரணம் பண்ண என்ன காரியம் வருது? ஃபுட் வருது டேபிளுக்கு, அப்படியா வருது? அக்காரியம். பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். முமுக்ஷுவிற்கு மோட்சமானது அக்காரியம். ஒரு காரியத்தை செஞ்சு அடையணுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவன் சொரூபக. அப்ப என்ன தேவையில்லை?
கர்மமே தேவையில்லையே, ஞானம் தானே தேவை அந்த இடத்துல. அஜ்ஞானத்தை நிவிருத்தி பண்றதுக்கு என்ன வரணும்? இப்ப வந்து ஞானம் கவர்டு பை அஜ்ஞானம். எப்படி சூரியன் மேகம், சூரியன்கிறது ஞானம், அஜ்ஞானங்கிறது மேகம். அந்த மேகத்தை அஜ்ஞானம்ங்கிறது மேகத்தை விளக்குறத விட அஜ்ஞானத்தை விளக்குவதற்கு என்ன வேணும்? ஞானம் தான் வேணும். கர்மா வந்து ஞானத்தை என்ன பண்ண முடியாது, விளக்க முடியாது. அதுக்கு அந்த சக்தி கிடையாது. என்ன சொல்றாரு? ஞானம்ங்கிறது அஜ்ஞானத்தை, சரி அஜ்ஞானம் என்பது இப்ப நமக்கு என்ன புரிஞ்சுச்சு? ஞானம்ங்கிறது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பட் கவர்டு பை அஜ்ஞானம். இப்ப அஜ்ஞானத்தை விளக்கணும். இதுதான் பாயிண்ட். வேற எதுவுமே அங்க நடக்கிறது கிடையாது. ஏன்னா அக்காரியம் ஆல்ரெடி சுபாவமே மோட்சம். அப்போ அந்த ஞானத்தை பெறணும், அந்த மோட்சத்தினுடைய சொரூபத்தை நான் அறிந்து கொள்ளணும். அந்த அஜ்ஞானம் விலகணும்னா என்ன தேவை? அஜ்ஞானம் ஆப்போசிட் என்ன? ஞானம். How you are connected to karma? ஞானம் தானே தேவை. How are you connecting it to karma? ஏங்க நான் கிளாஸுக்கு வரேன், படிக்கிறேன், மெடிடேஷன் பண்ண சொல்றீங்க, அதெல்லாம் கர்மம் தானே. அப்படித்தானே தோணும் நமக்கு. இதெல்லாம் கர்மம் தானே, நான் பண்றதெல்லாம் இப்ப கர்மம் தானே. 4 மணிக்கு எந்திரிக்கிறது, உட்காந்து படிக்கிறது, சேன் பண்றது, எதா இருந்தாலும் கர்மம் தானே. கர்மம் அஜ்ஞான நிவிருத்தி தான் பண்ணுது, ஞானத்தை கொடுத்தது என்ன? யோசனை பாரு. அஜ்ஞான நிவிருத்திக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு வரீங்க, படிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஞானத்துல யாரும் கொடுக்க முடியாது. எந்த கர்மமும் ஞானத்தை கொடுக்க முடியாது. அஜ்ஞான நிவிருத்தி என்ன ஆகும்? நடக்கும். எதன் மூலியமாக? சாஸ்திரங்களை படிப்பதன் மூலியமாக அஜ்ஞான நிவிருத்தி தான் ஏற்படுதே தவிர ஞானத்தை யாருனாலே கொடுக்க முடியாது. இறைவன் என்ன சொல்லிய அப்படிதான் நான் தான் சொரூபமே, நான் ஆனந்த சொரூபக நான். அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு ஆனந்த சொரூபம், உங்களை வந்து நீங்க துக்கியா இருந்து உங்களை ஆனந்த சொரூபம் மாத்திராரா என்ன? நோ, என்னுடைய சொரூபம் அதான் அக்காரியமாக இருப்பதால் நோ கர்மா இஸ். அஜ்ஞானம் விலகுவதற்கு ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறது ஞானத்தை பெறுவதற்காக அல்ல, அஜ்ஞானத்தை விளக்குவதற்காக. அஜ்ஞானத்தை விளக்குவதற்கு ஞானம் தான் வேணுமே தவிர கர்மம் வந்து என்ன பண்ணாது? அஜ்ஞானத்தை விளக்காது. அப்ப நம்ம பண்ற கர்மம் எல்லாம் எதுக்குன்னா அஜ்ஞானத்தை விளக்குவதற்கு தான் நம்ம கர்மம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஞானத்தை பெறுவதற்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. யதாவஸ்து ததா ஞானம். நீங்க பாருங்க, ஒண்ணு வேணா பொறுத்து காமிக்கிறேன். ஒரு ஞானம் ஏற்படுதா? உள்ள ஒரு ஞானம் ஏற்பட்டதா? என்ன கர்மங்க செஞ்சீங்க? நீங்க உடனே சொல்வீங்க நான் பார்த்தேன். கண்ணை திறந்தீங்க, அவ்வளவுதான். யதா வஸ்து உள்ள என்ன ஆயிடுச்சு? ததா ஞானம். இப்ப என்னங்க கர்மம் பண்ணீங்க? பார்த்தல்ங்கிற கர்மம் கிடையாதுங்க. நம்ம பார்த்தல கர்மமா நினைச்சுக்கிறோம். நீங்க கண்ணை திறந்து வச்சிருந்தீங்க, கண்ணை மூடாம அது இறைவனா பார்த்து கண்ணை திறந்து வச்சுட்டாரு. நீங்க கண்ணை திறந்து இருந்தீங்க, அவ்வளவுதான். நான் அந்த கர்மத்தை செய்யுங்கிறது அத்தியாசம். நான் பார்த்தேங்கிறது என்னது? அத்தியாசம். இட் இஸ் நாட் ரியல். யதா வஸ்து ததா ஞானம் ஏற்பட்டுரும். இங்க நோ, இந்த ஞானம் ஏற்படுவதற்கு நான் எப்படி எந்த ஒரு கர்மத்தையும் செய்யலையோ. அப்ப என்ன நடந்திருக்கு? என்ன காமிக்கிறாங்கிற தெரியாத அஜ்ஞானத்தை இது போய் நீக்குது. என்ன காமிக்கிறாங்கன்னு தெரியாத அஜ்ஞானம் தான் உள்ள இருக்கு, அது இது என்ன பண்ணுது? போய் நீக்குது. எந்த ஒரு ஞானமும் அஜ்ஞானத்தை விளக்குறது தான் வேலை. புரிஞ்சுங்களா? இதை டீப்பா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி.